பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய அந்தரங்க இருதயங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருதயத்தை குறித்து இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துல, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியையா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும், அந்தரங்கமாய் செய்கிற எல்லா காரியங்களும் எந்த நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், அது தேவனுடைய நியாயத்திலே அது கொண்டு வருகிறதா இருக்கிறது, கொண்டு வரப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய கிரியை எப்படி இருக்கு, நம்மளுடைய அந்தரங்கமான செயல்கள் எப்படி இருக்கு, அந்தரங்கமான காரியங்கள் எப்படி இருக்குது, அது நன்மையை யோசிச்சுட்டு உட்காந்துருக்குமா, தீமையை யோசிச்சுட்டு உட்காந்துருக்குமா, நன்மையை செய்ய விரும்புகிறோமா, தீமையை செய்ய விரும்புகிறோமா, அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நம்ம யோசித்து கொண்டிருக்கோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே நியாயத்துல கொண்டு வந்து நிற்குமா, இது எல்லாமே நியாயத்துல கொண்டு வந்து நிற்குமா. அப்ப நான் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு திருட்டு கொட்டுங்க மாதிரி நிறைய காரியங்களை நம்ம இருதயத்துல வச்சுட்டு இருக்கோம்ல, யாருக்கும் தெரியாம அந்த ரங்கத்துல அநேக காரியங்களை பூட்டி வைத்துட்டு இருக்கோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா மனுஷங்களுக்கு முன்னாடி வேணா நீ பூட்டி வைக்கலாம், ஆனா எல்லாமே என்னோட நியாயத்திலே கொண்டு வரப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அந்த அந்தரங்கம் சுத்தமுள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் அவர் விரும்புகிறதா அது இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே என் அந்தரங்கத்துல நான் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உமக்கு பிடித்ததா இருக்கிறதா, ஆண்டவரே நீ விரும்புகிறதா இருக்கிறதா, உமக்கு பிடிக்கலன்னா என்னை தயவாய் மாற்றிடுங்க. அன்றே உமக்கு சித்தம் இல்ல, நீர் வெறுக்கிறதா காரியங்கள் இருக்குமானால் தயவாய் அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களை நியாயம் விசாரிக்கும் போது கரைதிலே அற்றவர்களாய் நாங்கள் நிற்கணும். ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு இந்த இரவுல ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எங்களுடைய அந்தரங்க காரியங்கள் நன்மையா இருக்கிறதா தீமையா இருக்கிறதான்னு எங்களுக்கு தெரியலப்பா. இந்த நேரத்துல எங்களை ஆண்டவரே நீங்க ஒரு விசையா ஆண்டவரே நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருக்குமானால், பிரியமில்லாத காரியங்களை நாங்க பைல்டப் பண்ணியிருந்தோம்னா அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எங்களுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே அப்பா எங்களுடைய கண்கள் உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என் கர்த்தர் நீங்க மாற்றி கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நீர் நியாயம் விசாரிக்கும் போது ஆண்டவரே அப்பா நாங்கள் அநேக பாவங்களை சுமந்திருக்கிறவர்களா இல்ல. ஆண்டவரே அப்பா நாங்கள் நீர் விரும்புகிற பாத்திரங்களாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றின பாத்திரங்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் உம்முடைய நியாயத்தின் முன்பாக ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற அந்த நேரத்தின் போது ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறவர்களா, எங்களை ரீசெக் பண்ணுகிறவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்க இருதயத்துல நீங்க ஊற்றுங்க. ஆண்டவரே இந்த இரவுல ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆண்டவரே நான் ஒரு தங்கியை பார்க்கிறேன். ஆண்டவரே நெடு முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே உங்களை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லிட்டு என்னோடு இணைந்து அவங்க ஜெபித்து கொண்டிருக்காங்க. என் கர்த்தர் ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருக்குமான தயவாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே இந்த நேரத்திலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்தரை மட்டுமே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், பரிசுத்தமாய் நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.